ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான்டா. ஹலோ கைஸ். இந்தா இத போடுங்க. அப்புறம் என்ன சொல்லு, இத யூஸ் பண்ணிருக்காங்க அவர் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? இந்த வீடியோ பாக்குற ஹலோ गाइस, வெல்கம் டு பிஎஸ் சேது வ்ளாக்ஸ். என்னோட வீடியோ பார்க்குற ஒரே ஒரு ஆடியன்ஸ் விக்கி ப்ரோ மட்டும் தான். அவருக்கான வீடியோ தான். ஒன்றும் இல்லை, சும்மா விக்கி ப்ரோ என்கிட்ட கேட்டிருந்தாரு ஃபேஸ் கேர், என்னோடதெல்லாம் இல்லை, ஃபேஸ் கேர் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது பத்தின ஒரு மிக்ஸ்டு வீடியோ தான் இது. இது ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க, முல்தானி மெட்டி. இது என்ன ஒன்றும் தெரியல. என் கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு ராஜஸ்தானி டேய் கரெக்ட் தான். எப்படி ஒரு வெள்ளையா இருக்கீங்கன்னு நான் போய் கேட்டதுக்கு முல்தானி மெட்டு போட்டா நீங்க நல்லா லோவா வராதுன்னு சொன்னாங்க. பட் அவங்க இன்னொரு என்ன சொன்னாங்கன்னா அதை டேரக்டா நீங்க தடவ கூடாது அப்படிங்களா. பாத்தீங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா மசில் பிளேஸோட கிரியேட்டிங். இது ரெண்டையும் தம்பி யாரும் ஸ்பான்சர் கொடுக்கல. ஓ இது ஒரு கிரியேட்டிங் டாப்பா. இதே கலந்து தடவணுமா நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது, செத்து போயிருவீங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிறது கிரியேட்டின் மாதிரி உங்களுக்கு தெரியும். கடலை மாவு, கடலை மாவையும் ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் இருந்தா பெட்டர். ஐஸ் வாட்டர் கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், முல்தானி மிட்டி கொஞ்சம், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த ரோஸ் வாட்டர் எதுக்குன்னு தெரியல, தண்ணினால போகுது. இது ஏதோ தெரியல, வியாபாரம் தந்தோன்னு நினைக்கிறேன். வாங்குறப்ப தம்பி இது வாங்கிக்கோ ரோஸ் வாட்டர் நினைங்க. 45 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு கடறப்போ அது வாசமா இருக்கு. ஓகே, இதெல்லாம் போட்டு கடறா என்ன நடக்கும் நீங்க கேட்பீங்க. ஒண்ணும் நடக்க. நீங்க நினைப்பீங்க ஒரே நாள் நான் சதக்கப்பூர் மாதிரி மாறிடுறேன். அதெல்லாம் இருக்கிறது எடுத்தோம். ஓகே, இப்ப நம்ம ஃபேஸ் கேர விட்டுருவோம். விக்கி ப்ரோ நான் சரி பாத்துட்டு வரேங்க. ஓகே ஓகே. வீடியோ பிளாக் பிங்க் சேனல்ல கோடி ரூபாய் கொடுத்து பணம் எடுத்தா நீ வீட்டுல ஒட்டி வச்சிருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோ விக்கி ப்ரோக்கு ஃபேஸ் கேர் முடிஞ்சு. அடுத்து வந்துட்டு ஹெல்த் கேர். ஹெல்த் கேர் ஃபிட்னஸ் ட்ரைசெப் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இது நான் தெரியும் நினைக்கிறேன். இதுதான் சொல்றேன். அது கிடையாது. இந்த மாதிரி நீங்க நல்லா உடம்பெல்லாம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னா அவர் இன்னும் கரெக்டா இது பண்ணல. கரெக்டா கொண்டு வரணும். அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் வேணும்னு சொன்னா போன வச்சுட்டு வர முடியாது. வீடியோ கேவலமா இருக்கே. மயிலுக்கு எப்போதும் கேவலமா இருக்குன்னு நினைக்கும். இல்ல, மயில் அப்படி நினைச்சு யார் மயில் வந்து சொன்னதா நான் கேள்விப்பட்டது இல்ல. மனுஷனுக்கு தான் தெரியும். ஓகே, நம்ம இந்த வீடியோ ஆக்சுவலா எடுக்கிற பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வே ப்ரோட்டீன் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா என்னடா வே ப்ரோட்டீன் வாங்குறது ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு இருக்கீங்க. பட் ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு எவ்வளவு சாதனை போராட்டங்களுக்கு நடுவுல, அதாவது ஒரு வே ப்ரோட்டீன் எங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புவான்ட்டாங்க. வே ப்ரோட்டீன் செத்துருவேன் வாங்கினா இல்ல வாங்குறேன்னு சொல்றேன். வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. தெரியாம நானே வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் வாங்கிட்டேன், பெண்ணா தூக்கி போடுறேன்னா போட்டுக்கோங்க அப்படின்னு. சரி தூக்கி குப்பையில குடி போடுறதுக்கு குப்பையில குடி போடுறாங்க. ஓகே, இதுதான் நான் வாங்கியிருக்கேன் வே ப்ரோட்டீன் டப்பா. சாக்லேட் ஃபிளேவர் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே, நம்ம இப்போ இதை பிரிச்சு எப்படி இருக்கு என்னன்னு பார்க்க போறோம். ப்ரொமோஷன்லாம் இல்லை, இது சாப்பிட்டு யாரும் செத்து போயிட்டீங்கன்னா இணையெல்லாம் கேட்காதீங்க யாரும். வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னோட ஒரு எங்கள் ஒரு பாடி பில்டர் இருக்காரு, அவர் தான் எனக்கு செகண்ட் பண்ணுறது. துறக்கீர் வாசம் எடுக்கிறா, துறக்கவே இல்லை. இன்னும் வருதா இல்லையா? இல்ல வரல. வருதுல எனக்கு இப்படி மோந்து பார்த்தா இப்ப ஜெயில இருக்காங்க. வருதுல்ல, அது அப்படியே ஃபீல். என்னடா இது எங்க இதுக்குள்ள ஒரு கவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா டேய்
இல்ல இல்ல அதை ஸ்கேன் பண்ணல நம்ம. என்ன ஸ்கேனு? இந்த அங்கே இருந்துச்சு அது இது என்ன பண்ணுங்க? வெரிஃபை பண்ணுறதுக்கு. என்ன என்ன ரங்கா? ஒரிஜினலா வந்திருக்கா இல்லை வேற யாரும் மாற்றிருக்காங்களா? மாசம் வருது வருதுடா இப்போ. என்னடா திறக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் வருது. ஸ்கிப். வே புரோட்டீன் சாப்பிட்றது முக்கியம் இல்லை, இது திறக்கிறதுக்கே தனியாக ஜிம்முக்கு போகணும் போல. ஆக்சுவலாக ரியல் பாடி பில்டர்ஸ் மட்டும் அதை திறக்க முடியும். இப்படி மட்டும் நான் பண்ணி எங்கள் அம்மா வந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, இதுக்கு தான் ஜிம்முக்கு போறியா? தம்பி, இந்த டப்பா இல்லம்மா, இது சாப்பிட்டு உடம்பு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பிரிக்க கற்றுக்கணும். சாப்பிட்டுங்கிறா இது டே பல்லு போயிட போகுதுடா. ஆமாண்டா. செவனே நீங்கள் கத்தி இது எடுத்துட்டு வா. பல்லு ம். என்னடா அது மதுரைக்காரனுக்கு அந்த சோதனைங்கிற மாதிரி வாழைப்பழம் பிரிக்கிறதுக்கு கத்தி நல்லது. நம்ம ரொம்ப ஆக்சுவலாக அப்படிதான் இருக்குது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கவர் ஆக்சுவலாக. அப்போ ஃபேக் இல்லை. அப்போ ஃபேக் இல்லை. ஆனா பாதி டப்பா தான் இருக்கு, அவ்வளோதான் இருக்கும். 1 கிலோனா தெரியலையேடா. அவ்வளோதான் இருக்கும். அப்படியா? அப்புறம் ஏன்டா டப்பா மட்டும் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கீங்க? தெரியலடா. நான் ரிவ்யூலாம் பார்த்தேன் தெரியுமா, அவங்க எல்லாம் பாதி பாதியாக தான் இருக்கும். நான் என் நெட் வெயிட் பார்த்தா தானடா தெரியும். டப்பா இது பண்ணு வெயிட் போட மிஷன் இருக்கா? இருக்கு இருக்கு, எடுத்துட்டு வா. இருக்கு நம்ம கிட்ட. செல்லம்மா கூப்பிடுவோம் தலை. ஆக்சுவலா எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கடவுளை பார்த்துருக்கீங்களா, சாமியை பார்த்துருக்கீங்களா கேட்பாங்க. ஆக்சுவலா இப்படி தூங்கி இப்படி எந்திரிச்சேன்னா சாமி ஏங்க எந்திரிக்கிறப்ப எங்கதான் எதிர்க்கிறது. ஆக்சுவலா இவர் வந்துட்டு தான் வந்துட்டு வாரன் பஃபட் ஷேர் மார்க்கெட்டோட காடுன்னு சொல்லுவாங்க. இது கிரிக்கெட்டோட நம்ம கிரிக்கெட் காடு, இவரு ஜிம்மோட காடு. இந்த சைடு எல்லாம் காட். வாழ்க்கையை வந்துட்டு ரெண்டா அப்படி கோடு போட்டு பிரிக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது நீங்க சும்மா ஸ்டிக்கர் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா இதுக்கு பின்னாடி இல்ல. நம்ம இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரனாகணும், இது மாதிரி நம்ம நிறைய வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஃபிட்னஸ் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இந்த 3 சக்கரத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நேர்கோட்டில் தான் கோடு போட்டிங்களா. இப்போ பணத்துல வந்துட்டு ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படியே விடக்கூடாது. கொஞ்சம் இது இல்லை மீன்ஸ் என்டர்டைன்மெண்ட். இது வந்துட்டு பிளாக் விங், கொரியாவோட பிளாக் விங். இது வந்துட்டு ஏன் ஒரு தெரியல, ஏதோ மிஸ் மார்வெல்ல அந்த ஒரே ஒரு படம் தான் மார்வெல்ல பார்த்திருக்கேன். அந்த படத்தை மிஸ் மார்வெல் மட்டும் தான் பார்த்தேன். எங்கமோ இந்த பொண்ணு கதை ஒன்றும் இதாக கதையும் இல்லை. இது ரெண்டும் இது சும்மா ஆக்சுவலா இது எதுக்கு ஒட்டினானா, இந்த பேக்ரவுண்ட் ரூம் மாதிரி இவன் ரூம் வந்து இதாக்கணும். இதான் ரீசன். அந்த பொண்ணெல்லாம் ரீசன் பிரேம் அப்படி பார்த்துட்டு இதாண்டா சினிமான்னு இதை ஒட்டி வச்சிருக்கேன். இது வந்துட்டு நம்ம பேசக்கூடாது, அனாவசியம் பேசணும். ட்ரக்காரேஸ் தான் மதர் ஆஃப் போட்டுருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்யூட்டாக அமைதியாக இருப்பாங்க, அப்பாவி மாதிரி ஸ்ட்ராங் பாண்டை பிறந்தப்போ. அடுத்தபடி கொஞ்சம் நானும் இங்கே ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் த ஹவுஸ் டார்காரியன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஏறி உட்காந்துட்டு இனிமே நான் தான் இங்கே ரங்கரா சக்திவார் அப்படின்ட்டு பறக்கும். வேறு கிங்ஸ் லேண்டிங்லாம் அப்படியே அனல் பறக்கும். என்னுடைய வெயிட் பார்ப்போம், வெயிட் மிஷின் செக் பண்ணுவோம். 74.2 வெயிட்டு. டப்பாவோட பார்ப்போம் 75.1. இப்போ எவ்வளோ வருது? 3 கிலோவா? 72 தானே சொன்னேன். 74. சரி அதே வச்சு பார்த்துரு. இல்லை இல்லை என்னது டப்பா மட்டும். டப்பா பரவாயில்ல, 2 கிலோ மினிமம் இருக்குங்களா? ஐயே அதுக்காடா போயிரு வேணும்னு. இப்படி இப்படி காமிச்சா எங்க வே புரோட்டீன் கரெக்டானு பாக்குறது நம்ம. 74.3 இதான் முன்னாடி இருந்துச்சு, தூக்கிட்டு போய் 74.3. ஓகே கரெக்டா இருக்கு. நேரம் இல்லை. 74.9 அரை கிலோ தான் இருக்கா? அரை கிலோ இல்லை, சப்பா காட்டுதுன்னு நினைக்கிறேன்.
74.9. ரைட். இப்போ எவ்வளோ காட்டுது? 600 கிராம். இது ஆக்சுவலாக 1 கிலோ கிடையாது, அவ்வளோதான். 900 900 கிராம். மீதி 300 கிராம் எங்க? கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. இல்லை நீ ஸ்ட்ரைட்டா நெல்லு. இத கீழே புடி. சரி. அதே தாண்டா வருது. அது ஒன்ஸ். சரி நீ நில்லு போ. கூட நீ நில்லு. 47.3. கரெக்ட் வெயிட் காமிக்குது. 47.3. நீ காலையில தான் பார்த்தேன். 48.3 எக்ஸாக்ட்டா 1 கிலோ. 47.3 48.3. ஆனா நீ பார்க்க மாட்டே. அது கொஞ்சம் அப்படி தான்டா வரும். 74.8 வந்துச்சு. அது கொஞ்சம் கரெக்ட்டா வருது. கொஞ்சம் அப்படி தான் வரும். அதுதான் சொல்றேன். இப்பதான் ஏமாத்த முடியும். கொட்டிராதரா ராசா, நக்க விட்டுறாத தரையாப்பா. இந்த கலந்து முடியாச்சு. 48.3 பர்ஃபெக்டா இருக்குடா. சரி வா மணியாச்சு. அப்பா 100 கிராமா? அப்படி 100 வராது, 10-15 வரும். ஓகே காய்ஸ், நமக்கு 1 கிலோ இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம உரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இங்கே இருங்க, இரு. 1 கிலோ இருந்தாலும் பாதி தான் இருக்கும், சரியா? இதை வந்து ரிவ்யூன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. நான் ஆக்சுவலாக நினச்சேன் நிறையா இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்தேன். நிறையா பிராண்டு பார்த்துட்டு கீழே என்ன போட்டிருக்கானுங்க, ஃபுல் பாட்டில் இல்லை, பாதி தான் இருக்குது. நெட் வெயிட் போட்டால் தானே தெரியும். ஏன்னா உனக்கு 1 கிலோனா பாக்ஸ் இவ்வளோ பெருசுனா ஃபுல் பாடி இருக்கணுமா? இவ்வளோ தானே இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. இது ஒரு ரிவ்யூன்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியல, அப்புறம் தான் சொன்னா புரிஞ்சு. உங்களுக்கு புரிஞ்சா ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? இல்ல அப்ப புரிஞ்சு. எல்லாம் கிரியேட்டிவ்ல தான் போட்டாங்க. ஃபிட்னஸ் நாங்கள் இப்போ தான் வே ப்ரோட்டீன் போட போகிறோம். ஓ இதே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆனால் இவ்வளோ ஊற்றினா டேஸ்ட்டே இருக்காதுடா. சரி சும்மா ஒரு ஸ்பூன் தானே. சப்புன்னு இருக்கும். இவ்வளோ தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டா. ஆமாம் இப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கிட்டக்க க்ளோஸ் வந்துரு. க்ளோஸ் இப்போ நீ இதை பார்க்கலையே, வீடியோவில் பார்க்கும்போது சதறி இருக்கு. ஃப்ளாஷ் இருக்கு. ரெடியா வண்டியா? மூஞ்சி காமிப்போ. தெரியுதா? மூஞ்சி நல்லாவே தெரியுது. ஆனால் நீ குளிஞ்சாதான் இல்லை தெரியும். இல்லை வந்துடுவேன். ஃப்ரேம் பாருங்க ஜி. வே ப்ரோட்டீன் எந்த கலரில் இருக்கு? சாக்லேட் பீச். ஓகே ரெடியா? என் மூஞ்சி தெரியுது. அவசரப்படாதீங்க. நான் செட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். போட்டா போடுமா? ஃபர்ஸ்ட் அப்படியே நார்மலாக இருக்கணும். அப்பா என்னப்பா இது கம்மிங்க வாமா. அப்போ நாலாடா போடணும். நீயே ஸ்பூன் போட்டு நீயே அப்பான். சரி எல்லாம் டபுள் நார்மலாக இருக்கணும். இரு நான் அந்த இது என்னப்பா அது? ஏங்க சர்பத் மாதிரி இதுக்கு அந்த சேக்கர்ல தான் போட்டு நல்லா கலக்க சொல்லுவாங்க போல. அந்த இதா நிறைய ரைட். ஓகே லைட்ஸ் ஆன். கேமரா லைட்ஸ் ஆன். கலந்தாச்சு. ஓடிட்டு இருக்குண்ணே. டேஸ்ட் பண்ணுவோம். கலக்கு ஒரு 45 செகண்டுக்கு. 45 செகண்டா? எல்லாம் ரிசர்ச் பண்ணேன், ஆனால் வாங்க தான் இல்லை. அது ஒரு அரை ஸ்பூன் தான்டா போட்டோம். இதுல கலந்து குடிப்போம். ஸ்கூப்பு உள்ள போய் போட்டு வச்சிருக்கேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஏங்க இப்படி உள்ள கொண்டு வந்து இது காமி, அப்பதானே உள்ள இருக்கு இங்க இருக்குன்னு தெரியும். அங்க கொண்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் எடுத்து அது மொரட்டு ஸ்பூனா இருக்கும் போலடா. என்ன ஸ்மெல் தெரியுமா வருது? அந்த காம்ப்ளான் இருக்கும்ல.
கொக்கோ ஏன்னா சாக்லேட் அந்த கொக்கோ பவுடர் யூஸ் இவ்வளோ பண்ணதால போட்டு 4 நாள்ல தீந்துருமேடா. அதான் ஒரு ஸ்கூப்பு 20 கிராம் வரணும்னா வரணும்னா இதுதான். இது எத்தனை இதுல ml பாதி தெரியுமா? போடு. இதுதான் இங்க இருக்கு பாரு. அது தெரியும்டா, எத்தனை ml தண்ணி ஊற்றணும் தெரியுமான்னு. 100 எடுத்துட்டியா? 150 100 to 150. இது இது என்ன சொன்ன? 150 or 100 மினிமம் 200 நீ ஒரு ஸ்கூப் போட்டினா. ஒன் 150. ஒரு ஸ்கூப் போட தீர்ந்துடுறா சீக்கிரம். 26 நாள் ஒரு ஸ்கூப் எடுத்தீங்கன்னா 25 நாள். என்னடா அதெல்லாம் என்னடா? ஸ்கூப்பா போட மாட்டோமா? அரை ஸ்கூப் இவ்வளோ வருதாடா? ஆமாண்டா 17 கிராம் இதுடா அரை ஸ்கூப்பு. 5 கிராம் போதும். இவ்வளோ போடணுமாடா? மனசே கேட்கல எனக்கு. ஒரு பிபி கீழே அவர் ராசா அந்த என்ன ஊற்றுவாங்கல்ல வடிவேல். டேய் இதை வச்சுதான்டா எங்க வீட்டில் 6 மாசம் ஓட்டணும். ரைட்டு சரி கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான் சொன்னீங்க. அப்படிதான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். 250 ml பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. அப்போ போடு இன்னொரு தண்ணி கொடுத்து. நானும் கூட தப்புன்னு இருக்கும். ஓட்டாச்சு குடிச்சிடும். சரி ஆதித்யா வரும். டன் 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 டன். இரு அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணு. இப்படி உட்காரு. என்னடா பால் மாதிரி இருக்க மாட்டா? தெரியலையடா நான் குடிச்ச மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க பாத்தியா. அவ்வளோதானே. எனக்கு எவ்வளோ கலந்து 45 செகண்ட். அது 40 செகண்டு. அதுக்கப்புறமும் நீ வந்து அந்த இது கலக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ கலங்குற வரைக்கும் அது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும். டிசால்வ் தெரியல. பிரம்மாண்டமா இது பிரம்மாண்டமா இல்ல. வரமா வரமா கீழே போமா வரேன். என்னடா ரியாக்ஷனே கொடுக்காம நான் இதை என்னன்னு எடுத்துக்கிறது. என்ன சொல்றதுன்னு தெரியலடா. நான் நினைச்சது ஆகா ஓகோ அந்த ரிட்ரோ படத்தை கை கொடுப்பானே ஒன்னு அப்படியே ஆகா ஓகோலாம் நின்று பாருடி கை போடுது. she is not even my type. இல்லைடா நார்மலா ஒரு மில்க் ஷேக் சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்னா ஒருவேளை பாதிக்கும் ஸ்கூப் போட்டனால இப்படி இருக்கும். தண்ணி நீ எவ்வளோன்னு செக் பண்ணிக்க. ஏய் நீ மூஞ்சி இப்படி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா நான் இப்படிலாம் குடிக்கிறது. போமா போமா வரேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு அந்த மில்க் ஷேக்ல அடியில எப்படி இருக்கும்? ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது இருக்கா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல முடிவே அந்த மாதிரிலாம் இல்ல. வே குடிச்சாலே அப்படியே எனர்ஜிக்கு சொல்லல, அந்த ஒரு ஃபீல் லைக் குடிச்சா குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். பால் பவுடர் மாதிரி அதான் பால் பவுடர் தான்டா. பால் பவுடர் தானேடா. பால் பவுடர் தான்டா அது. என்னன்னா பாலே ஆட் பண்ணாம பால் குடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அது பால். பரவாயில்லடா பாலுன்னு ஃபீல் ஆகுதுல. அப்போ ஒரிஜினல் தான். பால்ல இருந்தானே நம்புவோம். அப்படி இருக்கும் அதெல்லாம் இல்ல. சாக்லேட் ஃப்ளேவரே இதுனா அன்ஃப்ளேவர்டுனா கிழிஞ்சுது.
மைலோ ஆ கலந்து கொடுக்க அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா முடியும்டா, காத்துக்கிட்டு போய் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அவங்க பிரச்சனை தேடி வருவோம், திறந்து பார்த்தா கட்டிக்கிட்டே இருக்கு, என்னடா அது. அப்பதான் சொல்லுவான், ஏ அதை கரெக்டா மூணுடா. ஏன்டா அதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன். Okay friends, thank you for watching. Bye. Keep supporting. Keep supporting. Keep love me. Bye bye. Bye.